நாளை செப்டம்பர் 19ஆம் தேதி புரட்டாசி தேய்பிறையில் வரும் சுக்கிர பிரதோஷம். இந்த நாளில் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாங்க. மறந்தும் கூட இந்த 3 செயல்களை செய்துவிடக் கூடாது. நீங்கள் சிவபக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்யுங்கள். நீங்கள் போடும் ஒரு லைக் இது போல இன்னும் நிறைய தகவல்களை பகிர வழிவகுக்கும். ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்து நமது ராஜரதிக ஃபேமிலி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சுக்கிர பிரதோஷம் என்று அழைக்கின்றனர். அதிலும் இந்த சுக்கிர பிரதோஷம் புரட்டாசியில் வருவது இன்னும் மகத்துவம் உண்டு. இந்த பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முதலாவதாக சுக்கிர பிரதோஷ நேரத்தில் அனுமனை வணங்க வேண்டும். இன்று அனுமனை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானையும் பெருமாளையும் தரிசித்த பாக்கியம் கிட்டும். இரண்டாவதாக சுக்கிர பிரதோஷ நேரத்தில் நரசிம்மரை 21 முறை வலம் வந்து வழிபடுவதன் மூலம் தொழிலில் எதிரிகள் மற்றும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும். மூன்றாவதாக பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி வழிபட உங்களது வாழ்க்கை சுகமாக மாறும். இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நாளில் சில செயல்களை நாம் மறந்தும் செய்துவிடக்கூடாது. பிரதோஷ நாளில் காலையில் குளித்து விட வேண்டும். பிரதோஷ நேரத்தில் குளிக்கக்கூடாது. கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது. அபிஷேகம் நடைபெறும் பொழுது கோவில் பிரகாரத்தை சுற்றி வரக்கூடாது.